Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மக்கள் மாளிகையில் நடைபெறும் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். தாவேக ஆட்சிக்கு ஆதரவு அளித்துள்ள திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் விழாவில் பங்கேற்றுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்போம். விக்னேஷ், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் மற்றும் புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்கக்கூடிய நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் பங்கேற்றிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் விசிக சார்பில் அமைச்சரவையில் யாரும் பங்கேற்கவில்லை என்றாலும் கூட அவர் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே தமிழக வெற்றி கழக ஆட்சியில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக பங்கேற்க வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும் என்ற ஒரு வெளிப்படையான அழைப்பை தமிழக வெற்றி கழகம் விடுத்திருந்தது. குறிப்பாக கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரும் பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சருமான ஆதவர்ஜுனா நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பின் போது வெளிப்படையாகவே அழைப்பு விடுத்திருந்தார். இவர்கள் இருவரும் நிச்சயமாக தாவேக ஆட்சியினுடைய அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை விடுத்திருந்தார். இந்த நிலையில் இந்திய யூனியன் லீக் முஸ்லிம் லீக் கட்சியை பொறுத்தவரையில் காலை 11 மணிக்கு அக்கட்சியினுடைய ஒரு குழு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் அமைச்சரவையில் பங்கேற்கலாமா என்ற முடிவு எடுக்கப்பட இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாகவே காலை 10 மணிக்கு, அதாவது இன்னும் ஒரு சில நிமிடங்களில் தமிழக புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்க இருக்கிறார்கள். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் ஏற்கனவே 10 பேர் பொறுப்பேற்கக்கூடிய சூழலில் கூடுதலாக 23 பேர் இன்றைய தினம் பொறுப்பேற்க இருக்கிறார்கள். அதில் 2 காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் ராஜேஷ்குமார், வேலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் விஸ்வநாதன் ஆகிய 2 காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்று அமைச்சர்களாக இன்றைய தினம் பொறுப்பேற்க இருக்கிறார்கள். அவர்களுக்கான இலாக்காக்கள் என்ன என்பது விரைவில் கடந்த 59 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் காங்கிரஸ் கட்சி அமைச்சரவையில் பங்கேற்கிறது. குறிப்பாக 59 ஆண்டுகளாக எந்த ஒரு தேசிய கட்சியும் தமிழக அமைச்சரவையில் அங்கம் வகிப்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. தற்போது வரை நடைபெறாத நிலையில் இன்றைய தினம் அந்த நிகழ்வு என்பது அரங்கேறப் போகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் 2 அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கிறார்கள். அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பேட்டியை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக அமைச்சரவையில் பங்கேற்போம் என கூறினார். ஆட்சி அதிகாரம்தான், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களுடைய கொள்கை என ஒரு முறை கூறினார். அதே நேரத்தில் அமைச்சரவையில் பங்கு பெறாமல் நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவிப்போம் என தெரிவித்தார். நேற்றைய தினம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தொடர்பாகவும் அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இடம் தொடர்பாகவும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும், இப்படி பல கருத்துக்களை பல்வேறு நேரங்களில் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருந்தார். நேற்றைய தினம் தெரிவித்த அந்த கருத்து சூசகமாக அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான அந்த ஒப்புதலை வழங்கியிருப்பதாகவே பார்த்த நிலையில் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியாகிருக்கக்கூடிய அந்த செய்திக்குறிப்பில் 23 பேரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் யாருமே இடம்பெறவில்லை. 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று தமிழக சட்டமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஒருவர் வன்னியரசு, மற்றொருவர் ஜோதிமணி. இந்த 2 ஒருவர், அதிலும் வன்னியரசுவுக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் அவருடைய பெயர் என்பது அந்த புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்கக்கூடிய அந்த செய்திக்குறிப்பில், ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்திக்குறிப்பில் இடம்பெறவில்லை. இருந்தாலும் கூட தமிழக சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் மொத்தமாக இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் 15% பங்கு அமைச்சரவைக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் மொத்தமாக 35 பேர், முதலமைச்சர் உட்பட 35 பேர் பொறுப்பேற்கலாம். ஏற்கனவே 10 பேர் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இன்றைய தினம் 23 பேர் கூடுதலாக பொறுப்பேற்க இருக்கிறார்கள். மொத்தம் 33 பேர் பொறுப்பேற்கக்கூடிய சூழலில் மீதம் இருக்கக்கூடிய 2 இடங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் IUML கட்சிக்கும் வழங்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் கசிய தொடங்கி இருக்கிறது. இன்றைய தினம் ஒதுக்கீடு செய்யக்கூடிய இலாக்காக்களின் அடிப்படையில் அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் இந்த 2 ஒவ்வொரு அமைச்சர் பதவியை வழங்குவதற்கு தாவேகா முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இதன் பின்னணியில் மிக முக்கியமான ஒரு காரணமும் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து சட்டமன்றத்திலும் சரி வெளியிலும் சரி தாவேகா ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்த பின்னரும் கூட திமுகவுக்கு சாதகமான கருத்துக்களையே
இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஐயுஎம்எல் கட்சியும் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக மட்டுமே தாவேக ஆட்சி அமைய ஆதரவளித்ததாகவும், மற்றபடி திமுக கூட்டணியிலேயே தொடர்வதாகவும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது இன்றைக்கு இல்லாவிட்டாலும் கூட என்றைக்கானாலும் மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கலாம். குறிப்பாக தமிழக மன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவதற்கோ அல்லது ஒரு சட்டம் இயற்றுவதற்கோ அந்த காலகட்டத்தில் இவர்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றால் அது மிகப்பெரிய தோல்வியும் தாவேக ஆட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவையும் ஏற்படுத்தக்கூடும். இந்த நிலையில் அவர்களை அமைச்சரவையில் உட்படுத்திக் கொண்டால் அவர்களுடைய ஆதரவு முழுமையாக கிடைக்கும். அதே நேரத்தில் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி விடுவார்கள் என்ற மற்றொரு காரணத்தை கருத்தில் கொண்டும் தாவேக இந்த முடிவுக்கு இறங்கி இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய இந்த புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்பு நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் பங்கேற்றிருப்பதன் மூலம் அந்த கட்சிக்கு ஒரு அமைச்சரவை கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருப்பதையே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. 2 தகவல்கள் முதலில் பரவின. வன்னியரசுக்கு ஆழ்திராவிடர் நலத்துறை ஒதுக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சிதம்பரம் தொகுதியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் விஜய் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய அந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறும் பட்சத்தில் அவரு விரும்பக்கூடிய துறையை கூட ஒதுக்குவதற்கு தாவேக முன் வந்திருக்கிறது. குறிப்பாக திருமாவளவன் எந்த துறையை விரும்பி கேட்கிறாரோ அந்த துறையை வழங்குவதற்கும் தாவேக முன் வந்திருக்கிறது, இறங்கி வந்திருக்கிறது. ஆனால் இந்த முடிவு என்பது திருமாவளவன் கையில் தான் இருக்கிறது. எனவே திருமாவளவனே அமைச்சராக பொறுப்பேற்று திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு அடுத்த 6 மாதத்திற்குள் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுவாரா, அல்லது தன்னுடைய நெருங்கிய சகாக்களில் ஒருவரான வன்னியரசுவுக்கு அந்த பதவியை பெற்று தருவாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் புதியதாக அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய இந்த நிகழ்வில் வன்னியரசுவுக்கு இடமில்லை என்பது திட்டவட்டமாக தெரிய வந்திருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 2 அமைச்சர் பதவியில் ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்படும் பட்சத்தில் அதில் திருமாவளவனே அமைச்சராக பதவியேற்கிறாரா அல்லது வன்னியரசுவுக்கு வாய்ப்பு வழங்குகிறாரா என்ற ஒரு கேள்விக்கு அப்போதைய நேரத்தில் பதில் கிடைக்கும். பவித்ரா. விக்னேஷ், இன்று தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற இருக்குது. இந்த நிலையில இந்த அமைச்சரவை பட்டியலில் விசிகே ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள் இடம்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ அந்த 2 கட்சிகளுடைய அமைச்சர்கள் பெயருமே இடம்பெறலை. அடுத்த கட்ட பட்டியல் எப்பொழுது வெளியாக வாய்ப்பு இருக்கு? இப்போ இவங்களோட பெயர்கள் இடம்பெறாமல் இருக்கிறதுக்கு வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா, இல்லை அவங்களோட அந்த ஆலோசனைன்றது இன்னுமே நீடிச்சிட்டு இருக்கு இல்லையா? இதுக்கு என்ன காரணம்ன்றது சொல்லுங்க. பவித்ரா, நீங்கள் கேட்பது போல அடுத்த அமைச்சரவை விரிவாக்கம் என்பது குறைந்தபட்சம் 1 வார காலமாவது எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஆளுநர் அருளேக்கர் இன்று இரவு மீண்டும் கேரளத்துக்கு புறப்படுகிறார். அவர் மீண்டும் தமிழகத்திற்கு எப்போது வர இருக்கிறார் என்பது தொடர்பான பயண திட்டம் தற்போது வரை வகுக்கப்படவில்லை. குறைந்தபட்சம் 1 வார காலம் எடுத்துக்கொள்ளப்படும் என்ற ஒரு தகவலே கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இருவருக்கும் ஏன் இன்றைய தினம் இந்த அமைச்சரவை பட்டியலில் இடம் வழங்கப்படவில்லை என்பது பின்னணியில் பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. முதல் காரணம் என்பது அவர்களுடைய இழுபறிதான். தொடர்ந்து அமைச்சரவையில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்த பின்னரும் கூட அவர்கள் அமைச்சரவையில் பங்கேற்கலாமா வேண்டாமா என்பது தொடர்பான ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய முரண்பட்ட கருத்துக்களும் ஒரு பிரதான காரணமாக இருக்கிறது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எடுத்துக்கொண்டால் 70% மாவட்ட செயலாளர்கள் அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தை எழுப்புகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொடங்கப்பட்டதன் நோக்கமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு கொள்கையை முன்னிறுத்தியே தொடங்கப்பட்டது. எனவே அந்த கொள்கையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கக்கூடிய சூழலில் அதனை விடுதலை சிறுத்தைகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு முழக்கமும் அக்கட்சியில் எழுந்திருக்கிறது. அதே நேரத்தில் திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் இத்தனை ஆண்டுகளாக நமக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்கள் நமக்காக பணியாற்றி நம்மை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஆக்கி இருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு எதிரான செயல்பாட்டை எடுக்கக்கூடாது என 30% மாவட்ட செயலாளர்கள் மறுப்பு குரலை எழுப்பியிருக்கிறார். இதனால் முடிவெடுக்க முடியாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் திணறிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த திணறலே தற்போதைய இந்த கால தாமதத்திற்கு மிக பிரதான காரணமாக கூறப்படுகிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரையில் திமுக கூட்டணியில் தற்போதும் அங்க வகித்துக் கொண்டிருக்கிறது. அதனை வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறது. அவ்வாறு அமைச்சரவையில் இடம்பெறும் பட்சத்தில் திமுக கூட்டணியை விட்டு அதிகாரப்பூர்வமாக வெளியேற வேண்டிய சூழலுக்கு ஐயுஎம்எல் தள்ளப்படும். அடுத்தடுத்த தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கலாம் என விருப்பப்படக்கூடிய கட்சி நிர்வாகிகள்
இந்த ஒரு அமைச்சரவையின் காரணமாக திமுகவுக்கும் நமக்கும் ஏற்படக்கூடிய அந்த விரிசலை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் இருவருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கால தாமதத்துக்கு பிரதான காரணம் என்பது அந்தந்த கட்சி நிர்வாகிகள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய முரண்பட்ட கருத்துக்களை தான் உறுதியாக பார்க்க வேண்டி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளுக்கு பொறுத்தவரையில் வெளிப்படையான அழைப்பு விடுக்கப்பட்டுவிட்டது. எந்த துறை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு அழைப்பும் விடுக்கப்பட்டது. ஒரு ஆஃபர், இத்தனை ஆஃபர் வழங்கப்பட்ட பின்னரும் கூட திருமாவளவன் ஒரு முடிவுக்கு வர மறுக்கிறார். அதற்கு காரணம் திமுகவும் அதனுடைய கூட்டணியும் ஒரு தாக்கமாக இருப்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த அமைச்சரவை இன்றைய தினம் விரிவாக்கம் செய்யப்பட்ட போது கிட்டத்தட்ட 95% அமைச்சர்கள் பொறுப்பேற்று விடுவார்கள். அவர்களுக்கான இலாக்காக்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுவிடும். மீதம் இருக்கக்கூடிய அந்த 2 அமைச்சர்கள் என்பது தாவேகா கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் மற்றும் IUML ஆகிய கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் தலைவர்கள் கலந்து ஆலோசித்து எடுக்கப்படக்கூடிய முடிவின் அடிப்படையிலே இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் தொடர்ந்து இது போன்ற கால தாமதத்தை ஏற்படுத்தும் பட்சத்தில் அரசு நிர்வாகத்தின் நலன் கருதியும் அந்த பொதுமக்களுடைய சேர வேண்டிய அரசு திட்டங்களுடைய நலன் கருதியும் தாவேகாவை சேர்ந்த இருவரிலே பதவியேற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதற்கு இன்னமும் ஒரு வார காலம் ஆகலாம் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பவித்ரா, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ். தமிழக அமைச்சரவை விரிவாக்கமானது இன்று நடைபெற உள்ளது. இந்த நிலையில் அமைச்சரவை பட்டியலை மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ளது. அதில் 32 அமைச்சர்களின் பெயர்களானது இடம்பெற்றுள்ளது.